அம்மா, கதவை தாள் போட்டுக்கோ, நான் வேலைக்கு கிளம்புறேன் என்று பரத் சொல்ல, கட்டுப்போட்ட காலை தாங்கியபடி நடந்து வந்தாள் அமிர்தம் என்றுதான் சொல்ல வேண்டும். அம்மாவை பார்த்த பரத்திற்கு மனம் வேதனைப்பட்டது. அப்பாவும் அம்மாவும் எந்த ஆசையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பதை கொண்டு வாழ்ந்து கொண்டு பரத்தை படிக்க வைத்து அவனது ஆசைகளை மட்டும் எப்பாடுபட்டாவது நிறைவேற்றி வயதான பிறகு வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ள வழியில்லாமல் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கால்வலி பரவாயில்லையாமா, சாயந்தரம் டாக்டர்கிட்ட போயிட்டு வருவோமா என்று கேட்டான். வேண்டாம் பரத், இன்னும் 2 நாள் கழிச்சு தான் வர சொல்லி இருக்கிறாரு. சும்மா இருக்காம பரன் மேலே இருக்கிறத எடுக்கிறேன்னு ஸ்டூல் வலிக்கு கீழே விழுந்துட்டேன். இது இப்போ தேவையில்லாத செலவு, என்ன செய்யறது என்று சொன்னான். அம்மா புலம்ப வாசல் கேட்டை திறந்து கொண்டு ஃபேக்டரியில் இரவு நேர வேலை முடிந்து வரும் அப்பாவையும் பார்த்தான். தூங்காத கண்கள், சோர்வினால் வாடிய முகம். என்ன பரத், வேலைக்கு கிளம்பிட்டியா? சரி, போயிட்டு வா, சாயந்தரம் பார்ப்போம். இன்னைக்கு எனக்கு ஒரே தலைவலி சொன்னவர் அமிர்தம் சூடா காஃபி கொண்டு வா என்று சொன்னார். உள்ளே நுழைய பரத் பைக்கை ஸ்டார்ட் செய்தான் என்று தான் சொல்ல வேண்டும். 2 வீலர்கள் ரிப்பேர் செய்யும் ஒர்க் ஷாப் வைத்து நடத்தி கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். இதை ஆரம்பிக்கவே அம்மாவிடம் இருந்த நகைகளை அடகு வைத்து பேங்க் லோன் வாங்கி இப்போதுதான் 3 மாதமாக அவனால் ஓரளவு வருமானம் பார்க்க முடிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அவன் மனதின் கனவுகள் எப்பாடு பட்டாவது பணம் சம்பாதித்து அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்த வேண்டும். அவர்கள் வசதியாக வாழ்வதற்கு சிறியதாக இருந்தாலும் மனதிற்கு பிடித்தமாக ஒரு சொந்த வீடு, அப்பாவின் உழைப்புக்கு விடை கொடுத்து அவரை நிம்மதியாக வைத்திருக்கும் அளவு பொருளாதார வசதி, அம்மாவின் ஆசைப்படி கோவிலுக்கு சென்று வர ஒரு கார், இத்தனையும் என்னையும் முடிய வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும். அண்ணா, இன்னைக்கு 2 வண்டி வேலை முடிஞ்சு டெலிவரி கொடுக்கறதாக சொல்லி இருக்கீங்க என்று சொன்னான் கடை பையன். ஞாபகப்படுத்த வேலையில் மூழ்கினான் என்று தான் சொல்ல வேண்டும். பரத், இந்த சனி ஞாயிறு நீ நாகர்கோவிலுக்கு போகும்படி இருக்கும்பா என்று சொன்னார். என்னப்பா சொல்றீங்க, அங்க என்ன வேலை என்று கேட்டான். என் நண்பன் வாசுவோட பையனுக்கு கல்யாணம், அம்மாவுக்கு காலில் அடிபட்டு இருக்கு, எங்களுக்கு பதிலாக நீ போயிட்டு வந்துடுப்பா என்று சொன்னார். என்னப்பா இது, எனக்கு அங்கே யாரையுமே தெரியாது, வாசு மாமாவை மட்டும்தான் எனக்கு பழக்கம் என்று அவன் சொன்னான். அதனால் என்னப்பா, பத்திரிக்கை அனுப்பி ஃபோனில் வேற அழைச்சிருக்கான், போகாமல் இருந்தா நல்லா இருக்காது, நீ போயிட்டு வா. கல்யாணத்துக்கு என் நண்பன் வேணு வருவான், அவனை தான் உனக்கு தெரியுமே, அவனையும் பார்த்து பேசிட்டு வா என்று சொன்னார். அப்பாவின் சொல்லை தட்ட முடியாதவனாக கல்யாணத்திற்கு கிளம்பினான் என்றுதான் சொல்ல வேண்டும். கல்யாண மண்டபத்தில் உட்கார்ந்திருந்தவன் மண்டப வாசலில் ஸ்கார்பியோ வந்து நிற்க அதிலிருந்து இறங்கும் வேணு மாமாவையும் பார்த்தான். இந்த கல்யாணத்தில் அவனுக்கு அறிமுகமான நபர் அவர் மட்டும்தான். அவருடன் உட்கார்ந்து கொள்ளலாம் என நினைத்தவனாக இடத்தை விட்டு எழுந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். மாமா, நல்லா இருக்கீங்களா என்று இவன் கேட்டான். திரும்பியவர் பரத்தை பார்த்தார். பரத் பார்த்து, எவ்வளவு நாளாச்சு, அப்பா வரலையா என்று கேட்டார். இல்லை, நான் தான் வந்திருக்கேன். அதற்குள் காரிலிருந்து இறங்கிய டிரைவர், சார், காரை பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறேன் என்று சொன்னான். தம்பி, நம்ம ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணம் தான், போய் டிஃபன் சாப்பிட்டு வந்து வெயிட் பண்ணு என்று சொன்னார் இவர். சொன்னவர், வா பரத், போய் உட்கார்ந்து பேசுவோம். அவனை அழைத்து கொண்டு மண்டபத்திற்குள் நுழைந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். இருவருமாக சாப்பிட்டு வந்து உட்கார்ந்தார்கள். அப்புறம் சொல்லு பரத், அப்பா அம்மா எப்படி இருக்காங்க என்று கேட்டார். அம்மாவுக்கு தான் காலில் அடிபட்டு இருக்கு, அதான் அப்பா என்ன போக சொன்னாரு என்று சொன்னான். நானும் உன் அப்பாவை போல சிரமப்பட்டு வாழ்க்கை நடத்துனவன் தான். கடவுள் கிருபையாலும் நான் பண்ணின அதிர்ஷ்டத்தாலும் என் பையன் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸில் இன்னைக்கு ஓஹோன்னு வளர்ந்து நல்ல செல்வாக்கில் இருக்கிறான். கார் பங்களான்னு வசதியாக இருக்கேன்.
அப்பா என்னை பற்றி சொல்லலையா என்று கேட்டார். இல்லை மாமா, எனக்கே நீங்கள் இவ்வளவு பெரிய காரில் வந்து இறங்கியது ஆச்சரியமாக தான் இருந்தது. கேட்கணும்னு நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களை பார்க்க சந்தோஷமாக இருக்கு. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்க நல்ல நிலைக்கு வருவதை பார்க்கும்போது மனசுக்கு நிறைவாக இருக்குது மாமா என்று இவனும் சொன்னான். உண்மையான புரிதலுடன் பரத் சொல்ல அவனை பார்த்து புன்னகைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும். நீ மெக்கானிக் ஒர்க் ஷாப் வைத்து நடத்துவதாக உங்கள் அப்பா சொன்னானே, எப்படி போயிட்டு இருக்கு என்று கேட்டார். பரவாயில்ல மாமா, ஓரளவு லாபத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் நினைக்கிற அளவு பெரிய அளவில் வளர்ச்சி அடைய நிறைய நாட்கள் காத்திருக்கணும்னு தோணுது என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும். அவன் குரலில் ஒருவித வருத்தம் இழையோட, என்ன பரத், என்னவோ போல பேசுற, வயசு பிள்ளைங்க தளர்ந்து போகலாமா என்று கேட்டார். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன மாமா, என் மனசெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவை நல்லா வச்சுக்கணும், வாழ்க்கை வசதிகளை பெருக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனால் என் கனவுகள் நனவாகும் நாள் தான் என்னைக்குன்னு தெரியல. சமயத்தில் இதே போல விரக்தி எட்டி பார்க்குது. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் பையன் இந்த வயசுலேயே முன்னேறி நல்ல நிலைக்கு வந்துட்டார். ஆனால் நான் இப்போ தான் முதல் படியிலேயே காலடி எடுத்து வச்சிருக்கேன் என்று சொன்னான். புரியுது பரத், உன் ஆதங்கம் எனக்கு புரியுது. இந்த உலகத்தில் எல்லாமே சாத்தியப்படும்பா. சிலருக்கு சில விஷயங்கள் உடனே நடக்குது, சில பேருக்கு காலதாமதமாகும், அவ்வளவுதான். அடுத்தவங்க நல்ல நிலையில் இருப்பதை பார்க்கும்போது நம்ம மனசில் ஆயாசமோ சோர்வோ ஏற்பட்டு விடக்கூடாது. நீ நினைச்சதும் நடக்கும். விரும்பியது கிடைக்காமல் போய்விட்டால் என்ன செய்யறதுன்னு விரக்தியோடு வாழ்க்கை நடத்தினால் அதில் சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும்பா. உன் மனசில் ஒரு கனவு சாம்ராஜ்யத்தை விதைச்சிருக்க. இப்போ அது செயல்படுத்துவதற்கான எந்த தடயமும் உன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக நீ சோர்ந்து போயிடக்கூடாது பரத். உன் வேலையை ஈடுபாட்டோடு செய். அதற்கான காலமும் நேரமும் வரும்போது நிச்சயம் உன் ஆசைகள் நிறைவேறும் பரத் என்று சொன்னார். அவர் பேச பரத் அவரை பார்க்கிறான். கண்களில் தெரிந்த சோர்வு மறைய, இவர் மகனைப் போல என் தொழிலில் ஈடுபாட்டோடு செய்து என் முயற்சியால் முன்னுக்கு வந்து என் அப்பாவை நானும் சந்தோஷமாக வைத்து கொள்வேன் என்று நினைத்து கொண்டான். எனக்கான கதவுகள் இன்று இல்லாவிட்டாலும் நாளை நிச்சயம் திறக்கும். மனதின் எண்ணங்கள் முகத்தில் புத்துணர்ச்சியை வரவழைக்க கெட்டிமேளம் கையிலிருந்த அச்சதையை சந்தோஷமாக மேடையை நோக்கி தூவுகிறான் என்றான்.